ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ்க்கான மிக முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். கூட்டுறவு சங்கத்தில் அனைத்து ரொக்கம் மற்றும் ரொக்கம் சார நடவடிக்கைகளை பதிவு செய்வது நாட்குறிப்பேடு. கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு வழங்கும் தொகை இத்தொகை திரும்ப செலுத்த எதிர்பார்க்கப்படுவதில்லை. உதவித்தொகை. இது விற்பனைக்காக வாங்கிய ஒரு வகை சொத்து அல்லது பணமாக மாற்றுவதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மிதவை சொத்து. வருமானம் மற்றும் செலவுகளை தணிக்கை செய்வது டேஷ் தணிக்கை என்று அழைக்கப்படுகிறது. வரி. பொறுப்பு, நேர்மை மற்றும் கவனிப்பு உணர்வுடன் தன்னை நடத்தும் தணிக்கையாளர் என்பது டேஷ் ஆகும். தொழில்முறை நெறிமுறைகள். தணிக்கையாளருக்கு டேஷுக்கு உரிமை உண்டு. அனைத்து கணக்கு புத்தகங்களுக்கும். தமிழகத்தில் முதல் கூட்டுத்துறை அனல் மின்சக்தி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? ஜெயங்கொண்டம், அரியலூர். சிட்கோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1970 ஆண்டு. தமிழ்நாட்டில் வாட் வரி அமல்படுத்தப்பட்ட ஆண்டு? 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 2007 ஆண்டு. முதல் முறையாக மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிக்கப்பட்ட இடம்? தருமபுரி. ஒரு மெகாபைட் என்பது எவ்வளவு கிலோபைட்களுக்கு சமமாகும்? 1024. OSI மாடலில் எவ்வளவு அடுக்குகள் செயல்முறையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 7. ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்க எதனை பயன்படுத்தி எழுத முடியும்? HTML. தொடர்புடைய கோப்புகள் கொண்ட தொகுப்பினை எவ்வாறு அழைக்கலாம்? டேட்டாபேஸ். பன்னாட்டு அலகுமுறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1960 ஆண்டு. இந்திய திட்டக்குழுவின் தலைவர்? பிரதமர். இந்திய அரசியல் அமைப்பின் பொது பட்டியலில் எத்தனை வகைகள் இடம்பெற்றுள்ளன? 52 வகைகள். கட்டளை பேராணை என்பது செயல்படுத்தும் ஏவல் ஆணை. திட்டக்குழு என்பது இதுக்கான பதில் 4வது மட்டும், அதாவது அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு. பஞ்சாயத்து அரசு முறை இந்தியாவில் தோன்றிய ஆண்டு? 1959 ஆண்டு. சரி, ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.